ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைய ஸ்பெஷல் முருங்கைக்காய் குருமா வைக்க போகிறேன். இதுக்கு தேவையான 3 முருங்கைக்காய். இது மரத்தில் பறித்த ஃப்ரெஷ்ஷான முருங்காய் கிடச்சிது. 3 முருங்கைக்காய், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வெங்காயம், 2 தக்காளி. இது தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் கார மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்சது. தனியாத்தூள் வீட்டில் அரைச்ச தனியாத்தூள். சோம்பு, கடுகு, மஞ்சத்தூள், கொத்தமல்லி. எப்படி செய்யலான்னு பார்ப்போம். 2 தேங்காய் துருவி வச்சுருக்கேன், 2 சில்லு தேங்காய். அதில் எண்ணெய் போட்டு அரைக்கலான்னு அப்புறம் சொல்கிறேன். ஒரு 50 கிராம் கடலை எண்ணெய் ஊற்றிப்போம். ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, கடுகு இதை போட்டுருவோம் தாளிக்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் போட்டுப்போம். அடுத்து வெங்காயம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவு போட்டுப்போம். இதில் பச்சை வாசனை போகிற வரலாம் வதங்கிட்டோம் நல்லா. அடுத்து மஞ்சத்தூள் போட்டுப்போம். தக்காளி பெருசாக இருக்கிறதுனால ஒன்று தாங்க போட்டேன். இங்கே சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா 2, 3 போட்டுங்க. நான் ஒரு 3 பேருக்கு தேவையான குழம்பு வைக்கிறேன். நீங்கள் குவான்டிட்டி ஜாஸ்தி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு, இந்த தக்காளி சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கணுங்க. தீயை குறைச்சி வச்சே செய்யுங்க. இந்த 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1.5 டீஸ்பூன் கார மிளகாத்தூள். இந்த ஜார் இஞ்சி பூண்டு அரைச்ச ஜாரில் கலக்கி வச்சுட்டேன். அந்த தண்ணி கொஞ்சமாக ஊற்றிங்க வதங்குற வரலாம். இது நல்லா பேஸ்ட்டு பதத்தில் வதங்கணும். கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் விடுவோம். இப்படி ஒரு பொருளும் போட்ட பிறகு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்ச பிறகு ஒரு பக்குவமான முறைக்கு வந்த பிறகு தாங்க காயை போடணும். உடனே கேமராவில் காட்டுறாங்கன்ட்டு உடனே போட்டுறாதீங்க. அங்கே இப்போ காய் போடுற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இந்த காயை போட்டுருவோம். நல்லா வதக்கி விடுவோம். இது நல்லா வதக்கி நல்லா ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதக்கிட்டேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிடுவோம். நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. முருங்கைக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க. இந்த 1 டம்ளரு முருங்கைக்காவை வரலாம் மூடி வைப்போம். இப்போ அரைச்சி ஊற்றுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம். 2 சில்லு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இல்லைங்களா. 1 பச்சை மிளகா, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு. அப்புறம் நான் முந்திரி பருப்பு ஒரு 2, 3 எடுத்து உடச்சி தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். முந்திரி பருப்பு இல்லாதவங்க பொட்டுக்கடலை ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும். நல்லா நைஸாக அந்த பேஸ்ட் அரைச்சாச்சுங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இது இப்போ ஊற்றக்கூடாது. முருங்கைக்காய் வந்த பிறகு இறக்கும்போது ஊற்றணும். முருங்கைக்காய் வந்துச்சான்னு பார்ப்போமா? நல்லா வந்துருச்சுங்க. வெடிச்சிருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வெடிச்சிருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது இந்த தேங்காய் பேஸ்ட் எடுத்து ஊற்றுவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தேங்காய் போட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இந்த அரைச்ச இந்த ஜாரை கழுவி ஊற்றினா போதும். அதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம். லேசாக ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அவ்வளோதாங்க. 2 நிமிஷம் கொதிச்சிச்சிங்க. கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தான். கிட்டத்தட்ட ஆட்டுக்கால் பாயா கலரில் இருக்குது பார்த்தீங்களா. பெரிய பெரிய ஹோட்டலுங்கள்லாம் அப்படி தான் முந்திரி பருப்பு
தேங்காய், கொத்தமல்லி இதை போட்டு தாங்க அரைச்சி ஊற்றுவாங்க. அதனால தாங்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது. ஆஃப் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.